வணக்கம். கன்னட படம் தான் தமிழ்ல கிடைக்குது அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோல பஹீரா திரைப்படத்தை பத்தி நான் சொல்லியிருந்தேன். அதே போல கன்னட திரைப்படம் தான் தமிழ்ல பார்க்கலாம். ஓடிடிலையும் அமேசான் பிரைம்லையும் ஓடிடியில காண கிடைக்குது. தாராளமா பார்க்கலாம். அந்த படம் என்ன அப்படின்னாக்க ஷாக்காஹரி அப்படிங்கிற ஒரு கதை, ஒரு படம். ஷாக்காஹரி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு த்ரில்லர் மூவி. த்ரில்லர் விரும்பிகள், ஒரு கொலை நடக்குது அப்படிங்கிற விஷயம், அந்த கொலை எப்படி நடக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கிற ஒரு திரைக்கதை. இப்படியான விரும்பிகளுக்கான படம் இது. ஒரு கிரைம் த்ரில்லர், அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு இருக்கிறது ஒரு சுவாரஸ்யம் தானே. அதை இந்த வகையில் இந்த படத்தை தாராளமாக அந்த ரசிகர்கள் பார்க்கலாம். இந்த படத்துல நிறைய ரங்கையா அண்ணா அப்படின்றவர், நிதி ஹெக்டே அப்படிங்கிறவங்க, கோபால் தேஷ்பாண்டேங்கிறவங்க எல்லாம் இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க. சந்தீப் சுர்காத் எப்படிலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மற்றபடி நிறைய அவங்களுடைய பேர்லாம் எனக்கு தெரியலை. ஆனா இந்த ஆகாவிலையும் அமேசான் பிரைம்லையும் கிடைக்கிற தமிழ்ல இந்த படத்தை நம்ம பார்க்கலாம். சரி, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொன்னாக்க, வாழ்க்கையில சில விஷயங்கள் எதிர்பாராத வகையில நடக்கும். அந்த எதிர்பாராத வகையில நடக்கிற ஒரு விஷயம் நம்மை சிக்கிக்கொள்ள வைக்கும் அல்லது நம்மை ஒரு பெரும் தவறை செய்ய வைக்கும். அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய ஒன்லைன். படத்தினுடைய ஆரம்பத்துல ஜெயில போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ஒருத்தன் தப்பிச்சு ஓடிடுறான். அப்படி தப்பிச்சு ஓடுறவன் யாரு அப்படின்னாக்க, மனைவியை கொன்றவன் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப அவன் தப்பிச்சு ஒரு ஹோட்டலுக்கு வந்துடுறான். ஒரு சின்ன ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு ஒரு மெஸ் மாதிரி இருக்கிற ஒரு ஹோட்டல் கடை, வீடு ஹோட்டல் ரெண்டுமே இருக்கிற ஒரு இடம். அங்க வந்துடுறான். அங்க அவன் குண்டடிப்பட்டு வந்திருக்கிற அந்த சூழ்நிலையில போலீஸ் கிட்ட அவனை காட்டி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தும் காட்டி கொடுக்காம அந்த அந்த ஹோட்டல்காரரு மாஸ்டர் தப்பிக்க வைக்கிறாருன்னா தப்பிக்க வைக்கல, காப்பாத்துறாரு. அதற்கப்புறம் அவனுடைய காயத்துக்கு மருந்து போட்டு, நீ இந்த சமயத்துல நடக்க முடியாது, நீ இங்கேயே இரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில, உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன்டா போலீஸ் உன்னைய தேடுது, ஏன் போலீஸ் உன்னைய சுட்டிருக்காங்க, ஏன் ஜெயில இருந்து இதுல இருந்து தப்பிச்சு வந்த, யாரு நீ, என்ன பிரச்சனை அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் அந்த மாஸ்டர் கிட்ட, அதாவது ஹோட்டல் மாஸ்டர் கிட்ட, ஹோட்டல் ஓனர் கிட்ட அந்த இளைஞன் சொல்றான். அந்த இளைஞனுக்கு ஒரு ஆசை இருக்கு. காவல்துறையில ஒரு முக்கிய பொறுப்புக்கு வரணும், பெரிய அதிகாரியா வரணும், சாகசங்கள் செய்யணும் அப்படின்ட்டு போராடுறான். அவனுக்குள்ளார அவன் அனாதையா இருக்கிறான். அவன் அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, அனாதை ஆசிரமத்துல வளர்றான். அப்படி அனாதை ஆசிரமத்துல வளரும்போது ஒரு நண்பன் கிடைக்கிறான். அந்த நண்பன் இவனை போலவே ஒரு அனாதை, அப்பா அம்மா இல்லாதவன். இவங்க ரெண்டு பேருக்குள்ளார ஒரு நல்ல நட்பு, நல்ல புரிதல், அண்ணன் தம்பி உறவு, சிநேகிதர் உறவு அப்படின்ட்டுலாம் இருக்கு. இவங்க வெளியில வந்து அடுத்தடுத்த வாழ்க்கைக்கு போகிறான் அப்படின்னு இருக்கிற சமயத்துல அந்த நண்பன் தன்னுடைய நண்பனை வந்து வாடாவி ஊருக்கு, முக்கியமான விஷயம் அப்படின்றான். நண்பன் உடனே போறான். அதாவது வாழ்க்கையில ஒரு லட்சியங்களெல்லாம் வைத்திருக்கிற, இப்ப ஜெயில இப்ப போலீஸ்ல மாட்டிட்டு இப்ப ஓடி வந்திருக்கிற அந்த இளைஞன் வந்து தன்னுடைய நண்பனை பார்க்கறதுக்கு அவனுடைய கிராமத்துக்கு போறான். அப்படி போயிருக்கும்போது, என்னடா விஷயம், எதுக்காகடா என்னைய கூப்பிட்ட அப்படின்னு கேட்கும்போது, இல்லடா ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன், நீ கல்யாணம் பண்ணிக்கடா அப்படின்னு சொல்றான். என்னை விட வயசு கூட உனக்கு, நீயே என்ன கல்யாணம் பண்ணிக்காம இருக்க, நான் என்னைய விடுறா, உனக்கு பார்த்தேன் அந்த பொண்ணு ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு தோணுச்சு, தவிர நீயே இப்போ நீ ட்ரைனிங்கு அது இதுன்னு போயிடுவ, அப்புறம் இன்னும் ஜாஸ்தி வயசாயிடும், அதனால கல்யாணத்தை பண்ணிட்டு நீ ட்ரைனிங் பண்ணினா நல்லா இருக்கும்டா, அதனால கல்யாணம் பண்ணிக்கடா அப்படின்றான். வேண்டா வெறுப்பா ஃபர்ஸ்ட் வேணாங்கிறான். அதுக்கப்புறம் போய் பார்க்குறான். அதுக்கப்புறம் பிடிச்சிருது. அவங்களுக்குள்ளார கல்யாணமும் நடந்துருது. இந்த கல்யாணத்துக்கு பிறகு இவங்களுக்கு ட்ரைனிங் போஸ்டிங் வந்துடுது. 2 வருடங்கள் கழித்து தான் அவன் வர முடியும் அப்படின்னு இருக்கு. என்னையும் அங்கே கூட்டிட்டு போங்கன்னு மனைவி சொல்றா. ஆனால் அங்கே போய் உன்னை எப்படி நான் கூட்டிட்டு போக முடியும், கொஞ்ச நாள் பொறுத்துக்க, இடையில லீவு எப்போ கிடைக்குதோ அப்போலாம் வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரைனிங்க்கு, அந்த போலீஸ் இதுக்கு, மிலிட்ரி மாதிரியான ஒரு விஷயத்துக்கு அந்த புருஷன் போயிடுறான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு நாள் தன்னுடைய அந்த நண்பன் வந்து அங்கே ட்ரைனிங்கில் இருக்கிற நண்பனுக்கு ஒரு கடிதம் எழுதுறான். டே, தவறாக எடுத்துக்காதரா, இந்த மாதிரி உன்னுடைய மனைவியினுடைய போக்கு
சமீப காலங்களில் சரியில்லாமல் இருக்குது. அவள் வந்து ஒரு இளைஞனோட எங்கே பார்த்தாலும் சுற்றிட்டு இருக்கா. அந்த இளைஞன் வீட்டுக்கு அடிக்கடி வந்து போயிட்டு இருக்கான். நான் அவளை பார்த்தேன், அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன்னு சொல்லிட்டு அந்த காட்சிகள் எல்லாமே காமிக்கிறாங்க. இதுக்கு பிறகு ஆத்திரம், அழுகை, இயலாமை, அவமானம், தோல்வி, நம்பிக்கை துரோகம் அப்படின்னு எல்லாமே கலந்து அவன் அங்கேருந்து பயிற்சியிலேருந்து இங்கே இடையில வரான் தன்னுடைய மனைவியை பார்க்கறதுக்கு. மனைவிகிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்குறான். அவளால் பதில் சொல்ல முடியல. நான் தப்பு பண்ணலை, ஆனால் நான் தப்பு பண்ணினதுக்கெல்லாம் நீதாண்டா காரணம், நீ என்னை விட்டுட்டு போனது தான் காரணம். ஒரு பொண்டாட்டியாக நான் தப்பு பண்ணலை, ஆனால் ஒரு பொண்ணாக நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களெல்லாம் சொல்ல, அன்று இரவு 2 நண்பர்களுமே சேர்ந்து தண்ணி அடிக்கிறாங்க. தண்ணி அடிக்கும்போது அவளை கொன்னுடணுண்டாமாப்ல அப்படி இப்படின்னு அந்த கணவர் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, அடுத்த நாள் காலையில் நைட்டு மிட் நைட்டில் வீட்டுக்கு வந்து பார்த்தாக்க அந்த கள்ள உறவு வைத்திருக்கிற அந்த இளைஞன் அவனை அந்த மனைவியை என்ன பண்ணுறான், அதை இவன் பார்க்குறான். அதற்கப்புறம் ஒரு கொலை நடக்குது. இந்த கொலை நான் செய்யலை அப்படின்னு அந்த மாஸ்டர்கிட்ட இதை எல்லாத்தையும் சொல்லி விஷயத்த சொல்கிறான். இதற்கு இடையிலேயே போலீஸ் ஒவ்வொரு இடங்கள்லையா தேடிக்கிட்டே இருக்காங்க. அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க, அங்கே வராங்க, இங்கே வராங்க, ஆஸ்பத்திரியில் தேடுறாங்க, அந்த கிராமத்தில் போய் தேடுறாங்க, கிராமத்தில் நண்பனை போய் பார்க்குறாங்க, நண்பனும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றான். இந்த மாதிரியான விஷயங்கள் தேடுதல் வேட்டை ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கத்தில் இந்த ஆள் ஒரு ஜெயிலில் இதில் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒருத்தர் தப்பி ஓடி இருக்கான். இந்த ஆள் வேற சுட்டிருக்கான் போலீஸ்காரன். அவனை வசமாக மாட்ட வைக்கிறேன்னு ஏற்கனவே பழியோடு இருக்கிற ஒரு வக்கீலும் கங்கணம் கட்டிக்கிட்டு அவனை பழிதீர்ப்பதற்கு, போலீஸ் அதிகாரியை பழிதீர்ப்பதற்காக அவரும் ஒரு பக்கம் காய் நகர்த்திட்டே இருப்பார். இதற்கு இடையில என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க, ஒரு கொலை நடக்குது. அந்த கொலையை ஒட்டி தான் இது எல்லாமே நடக்குது. அந்த கொலையும் கூட சந்தர்ப்ப வசத்தால வீட்டை விட்டு ஓடி போயிடலாம் அப்படி இப்படின்னு கூப்பிடுறது காரணத்துக்காக அந்த மனைவியை அந்த இளைஞன் கொன்னுடுறான். கள்ள உறவு வைத்திருக்கிறவன் கொன்னுடுறான். ஆனா பழி இவன் பேர்ல வந்துருது. இதை அடுத்து இவன் என்ன பண்றான், அவனுக்கு மூச்சு அடைத்து ஒரு கட்டத்துல அந்த ஹோட்டல்லையே இறந்து போயிடணும். அந்த இடத்துல அடிக்கடி நாத்தம் வருது அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நாத்தம், ஏது நாத்தம், ரத்த நாத்தம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்க அவன் இறந்து போயிடுறான். என்னடா இப்படி இறந்து போயிட்ட, என்னைய மாட்டி விட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் மாஸ்டர் அழுகுறாரு, கதறாரு, போலீஸ்க்கு பயப்படுறாரு. என்ன செய்வோம், என்ன மாட்டிக்குவோமோ என்னமோன்னு பதறாரு. ஒரு கட்டத்துல அவனை கை வேறு, கால் வேறு, தலை வேறுன்னு துண்டு துண்டா ஆக்கி எரிச்சிடுறாரு. இதற்கு பிறகு ஸ்மெல் பண்ணிட்டு அப்படியே இதனுடைய ரூட்டை பிடிச்சிக்கிட்டே வர்ற போலீஸ் இவரை கண்டுபிடித்ததா? கடைசியில் அந்த கள்ள உறவு வைத்திருந்த இளைஞனுக்கும் இந்த மாஸ்டருக்கும் என்ன தொடர்பு? அவன் என்ன ஆனான்? இந்த பையனை இவன் ஏன் கொன்னான்? இவன் தான் கொன்னானா? அப்படிங்கிற எல்லா விஷயமும் புரிபடுகிற அந்த முடிச்சு அவிழ்கிற அந்த கிளைமாக்ஸ் காட்சியில் எல்லா விஷயங்களையும் கேட்டுட்டு போலீஸ் அதிகாரி சரி வாங்க ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, சாட்சி இருந்தால் தானே சார் என்னை ஸ்டேஷனுக்கெல்லாம் கூப்பிட முடியும், அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு அந்த மாஸ்டர் சொல்ல, நான் வாழணும்னு ஆசைப்படுறேன் சார் அப்படின்னுவாரு. இதுக்கு இடையிலேயே அவருக்கு ஒரு காதல் அழகான கவிதையாக காட்டப்பட்டிருக்கும். அவருக்கு காதல் கல்யாணம் ஆகலை. அவருடைய ஒரு காதலித்த பள்ளியில் ஒன்றா படித்த ஒரு பெண் வந்து கல்யாணமாகி சீக்கிரமே கணவனும் பறிபோய் விட, அந்த ஒரு டீச்சராக இருக்கிற அந்த ஒரு பெண்ணுக்கும் இவருக்கும் இத்தனை வயதுகள் கடந்து ஒரு 45+ 50+ அந்த வயசில் ஏற்படுகிற ஒரு காதல் பார்வை, அந்த காதல் உணர்வுன்னு அதுவும் ரொம்ப அழகியலாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். கிளைமாக்ஸில் போலீஸ் வந்து சப் இன்ஸ்பெக்டர் வந்து இது மாதிரி சொல்லும்போது, சாட்சி வேணும்ல சார் அப்படின்னு. சாட்சிலாம் இல்லாமலா உன்னை நான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டேப் ரிகார்டருக்கு பக்கத்தில் ஒரு மைக் வச்சுருப்பாங்க. அந்த மைக் எடுத்து பார்ப்பாங்க. அந்த மைக்கில் உள்ளுக்குள்ளார பேட்டரி இருக்காது. அதாவது இவர்கள் பேசிய எந்த கான்வர்சேஷன் விஷயங்களும் அங்கே பதிவாகி இருக்காது. நுந்து நூலாகி போயிடுவார். இதற்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதோட இந்த கதையை முடிச்சிருக்கிற விதம் தான் படத்தினுடைய சக்ஸஸ்ஸு, படத்தினுடைய வசூலை அள்ளி குவிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை தயவு செய்து ஆகாவிலையும் அமேசானில் இருக்கிற இந்த ஓடிடி தளத்தில் இருக்கிற இந்த கன்னட தமிழ் திரைப்படத்தை
மிஸ் பண்ணிடாம பாருங்க. அட்டகாசமான ஒரு கிரைம் த்ரில்லர். 2.5 மணி நேரம் ஓடுகிற படம் நம்மளை அப்படியே முழுசா பார்த்துட்டு தூங்குவோமே அப்படின்னு உட்கார வைக்கும். காட்சிகள் மெதுவாக தான் நகரும். ஆனா ஒவ்வொரு நகர்வும் நமக்கு சுவாரஸ்யம் தருங்கிறது மட்டும் உறுதி. வணக்கம்.